இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனம். இப்படி இருக்க தன்னை விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனையை அல்லாமல் வேற ஒரு சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. போதும். தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சபையே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இதயங்களை சாய்த்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்லி பாருங்க, என் தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு உங்க காது கேட்க சொல்லி பாருங்களேன். ஒரு விதமான எண்ணம் உங்களுக்கு உண்டாகணும். ஆமென். அப்படி சொல்லிட்டு நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி பாருங்க. சொல்லுங்க சத்தமா, காது கேட்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு புரியும். நான் உண்மை உள்ளவள், நான் உண்மை உள்ளவன். நீங்கள் எதிலெல்லாம் உண்மை? வீட்டில், நாட்டில், சபையில், படிப்பில், உழைப்பில், கொடுப்பதில், வாங்குவதில், எல்லாவற்றையும் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அவ்வளவுதான், பெறுவான். அப்படியானால் ஆசீர்வாதம் நான் பெறவில்லை என்று சொன்னால் என்னில் உண்மை இல்லை. ஒத்துக்க வேண்டும். அங்க உட்கார்ந்து முரண்படக்கூடாது. இல்ல பிரதர், இல்ல பிரதர் அப்படி சொல்லி தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. இல்ல பிரதர்னா கர்த்தர் கண்டிப்பா நடத்தி இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீ நகைத்தாயா? இல்ல சார், இல்ல சார், நான் நகைக்கவே இல்லை. நீ நகைத்தாய். சாராளே, நீ என்ன செய்தாய்? நகைத்தால், சிரித்தாய். இனி உன்னை நான் சந்திப்பது இல்லை. அவ்வளவுதான். நான் நகைக்கவில்லை, நான் சிரிக்கவில்லை, நான் கதவின் மூலையிலே நின்றேன். சாரா நிற்கிற சம்பவமும் இடமும் கதவின் மூலை. பார்க்கவில்லை, தேவதூதன் அவளை பார்க்கவில்லை, தெளிவாய் முகத்தை தரிசிக்கவில்லை. சாராளோ மிகவும் அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு பெண், நல்ல தாய், தாழ்மை உள்ள தாய். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு தன் வயது மூப்பு நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நகைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. அவள் நகைத்தாள். அதன் பிற்பாடு தேவதூதன் ஓரிடத்திலும் சாராளை சந்திக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை விளையாட்டா எண்ணினால் கர்த்தரும் நம் விஷயங்களை விளையாட்டா எண்ணுவார். இன்னைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றாதற்கு காரணம் இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை நான் பிரசங்கித்து ஏதோ ஒரு பக்கமாக இழுக்கவில்லை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர என்பது ஆவியில் வளர வேண்டும், ஆத்மாவில் வளர வேண்டும். உள்ளார்ந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு எல்லா தகுதியோடையும் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. எத்தனை நாள் ஜெபிக்காமல் மறந்து கிடக்கிறோம். நமக்கு நேரிடுகிற சோதனையை கண்டு, வீட்டில் உள்ள தரித்திரத்தை கண்டு, நம்முடைய வறுமையை கண்டு, நம்முடைய வியாதியை கண்டு ஐயோ என்று சொல்லி துவண்டு கர்த்தரை நீங்கள் அறிவருக்கிறீர்களானால் எண்ணி பாருங்கள். 80 வருடம் பூமியில் வாழப் போகிறீர்கள். 40 வயது ரீச் ஆகி வந்துட்டீங்க. இனி 40 வருடம் வாழப் போகிறீர்கள். நீங்கள் முறுமுறுப்பது மறுபடியும் உங்களை நித்திய காலத்திலே 1000 ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருக்க போகிற மனவாளனை பார்த்து முறுமுறுக்கிறீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு கர்த்தருடைய காரியங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை மட்டும் விளையாட்டா எண்ணாதிருங்கள். மனிதத்தில் விளையாடுங்கள், பரவாயில்லை, அது மன்னிப்பார்கள். உங்கள் அண்ணாவா, உங்க அக்காவா ஒருவேளை வாங்கினீர்களா, கொடுக்கல் வாங்கல, ஒரு சில பிரச்சனைகள், பரவாயில்லை, அது பூமிக்கு அடுத்த காரியம். ஆனால் தேவ காரியங்கள் வரும்போது அப்படியே உண்மை உத்தவமாய் சரண்டராகிட வேண்டும். கர்த்தரை மட்டும் பரீட்சிக்க கூடாது. வேதம் சொல்றது, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அது சாபம். கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது. தேவனை வேதனைப்படுத்துகிற வழி எனில் உண்டோ என்று சொல்லி நான் திரும்பி என் வழியை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் வீட்டில் நடக்கிறதா? ஒருவருக்கு ஒரு கேலி கூத்தாய் பேசுவது, வீட்டிலே உட்கார்ந்து நேசிக்காமல் உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்வது தேவனை வேதனைப்படுத்துகிற வழி. ஆமென், ஆமென். காண்கிற மனைவியை உண்மையை நேசிக்காத தேவனை வேதனைப்படுத்துகிற வழி. நீ சத்தியம் பண்ணி அவன் கையை பிடித்து இழுத்து நடத்தி கொண்டு போய் 10 ஆண்டுகள் கழித்து சலித்து போய் வார்த்தைகளை அள்ளி தூராய் என்று சொன்னால் கர்த்தரை நிந்திக்கிறாய். தேவன் சாபத்தில் கொண்டு வருவார். நான் ஒன்றும் செய்யல, செய்ததெல்லாம் கர்த்தர் அறிவார். அவர் அப்படியே கிருஷ்ணனை புரட்டுவார். அவர் சொல்வார், ஞாபகம் என்ற ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்குது, அதிலே தினமும் நடக்கிற காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையற்ற ஜீவியம், அப்படி உண்மையற்ற ஜீவியமாக இருந்து முகத்தை கழுவி கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எல்லாரை போல ஆமென் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு வேதத்தை வாசித்துக் கொண்டு ஆலயத்திலே போதகரிடத்தில் நல்ல பேரை வாங்கி ஏதோ அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து முகத்தை ஸ்துதிப்படுத்தி பிரியப்படுத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென்.
அது என்னோடு முடிந்து போய்விடும். நானும் சந்தோஷப்படும், நல்ல பிரதர் நல்ல பிரதர். ஆனால் உங்களுடைய அந்தரங்கத்தை அறிந்த ஆண்டவர் அருகில் வருவார். உங்களுடைய வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை நான் சொல்லவில்லை, உள்ளார்ந்த மனிதன் உங்களுக்குள் செழிப்பா இருக்க வேண்டும். ஆமென். அது அடுத்த சன்னதியை வருவிக்கும். நான் ஒருவேளை மரித்து போவேன், நான் ஒருவேளை பரலோகராஜ்யம் போவேன், நீங்கள் எல்லாரும் பரலோகராஜ்யம் வருவீர்கள். ஆனால் நம்முடைய சன்னதி கர்த்தருக்குள் இருக்க வேண்டுமானால் நல்ல தகப்பனும் நல்ல தாயும் ஆமென் பாத்தி கட்டி ஆமென் வரப்பிலே அழகாய் தண்ணீரை பாய்ச்சி நல்ல நெல்லை நட்டு அவைகள் நல்ல மணிகளாய் நல்ல கோதுமை ஆமென் முத்துக்களாய் விளைபலன்கள் விளைந்தால்தான் வரும் சன்னதி கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆமென். என் தகப்பனாலே நான் ஆராதிக்க போகவில்லை, என் தாயாலே நான் ஆலயத்தை வெறுக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். அதற்கு சாக்காக ஏதோ ஒரு நபரை சுட்டி காட்டுவார்கள், ஒன்றுக்கு முதலாவது ஒரு மனிதனை சுட்டி காட்டுவார்கள், ஒன்றுக்கு முதலாவது நண்பனை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் இவன் பின்வாங்கி போவதற்கு முதல் காரணம் அவனை நடத்தின தாயும் தகவலுமே காரணம். அல்லேலூயா. அப்ப உண்மை அற்ற மனுஷன், உண்மை என்பது அது பெரிய ஒரு காரியம். உண்மைக்கு அது நீங்க வேறு எதை வைத்து நீங்கள் மேக்கப் பண்ண முடியாது. உண்மைக்கு உண்மைதான். உண்மைக்கு மாறாய் ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. கர்த்தர் முதல்ல கொஞ்சம் கொடுப்பாரா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் ஆமென். நீ முதல்ல கொஞ்சத்துல என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே நம்ம அவுட் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே அவுட்டு. ஒரு கொஞ்சம் கொடுப்பாரு, கொஞ்சம் கொடுத்து ஒரு சின்ன வேலையை கொடுப்பாரு, ஒரு 7500 வேலை. அந்த கம்மலில் போய் நம்ம சேட்டையெல்லாம் எல்லாம் என்ன செய்வோம், முழு சேட்டையும் அவுத்து விடுவோம். முழு சேட்டையும் அவுத்து விட்டு சாபத்தை வாங்கி பெட்டி பெட்டியாக கட்டி விட்டு கொண்டுரும். அப்புறம் நம்ம ஆசை வயது 40 ஆகும் அப்படின்னு நம்ம திரும்பி பார்ப்போம், அந்த சேரெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் சேர் என்ன செய்யாது, சான்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் ஆண்டவர் பார்த்து முறையிடுங்க, ஆண்டவரே என்ன ஆச்சு, நான் ஜோம் பண்ணுறேன், என் காரியம் நடக்கலையே. கர்த்தர் சொல்வார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். அவ்வளவுதான் தேவ வார்த்தை.